கூடிய வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை கூட என்ன செய்யலை, பதிவு செய்யாமல் நாம் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறான். குரானில் வருது வசனம், குரானில் ஒரு வசனம் வருது, மா எல்ஃபில் மினல் கவுலி இல்லா தலைஹி ரகீபுன் அதீது. மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்கிறாங்க, மலக்குமார்கள் வலது பக்கம் இடது பக்கம் இருந்து பதிவு செய்கிறாங்க. அதுலேயும் நல்லா பிரித்து கொடுக்குறான். நல்ல வார்த்தை பேசியிருந்தான்னா ரைட் சைடு பதிவு செய்கிறாங்க, தீய வார்த்தை பேசியிருந்தான்னா லெஃப்ட் சைடில் உள்ள மலக்கு பதிவு செய்கிறாங்க. அப்போ நம்ம பிறந்ததுலேருந்து குவா குவான்னு அழுகிறோம்ல, அந்த அழுகை கணக்கு கிடையாது. ஏன்னா அது அர்த்தம் தெரியாமல் அழுகிறது. அர்த்தம் தெரிந்து பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சில் இருந்தும் இவன் மவுத்து சக்கராத்து கரகரான்னு இழுக்குது இல்லை, அது வரைக்கும் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யப்படுது, பதிவு செய்யப்படுது. அப்போ ரசூல்லா சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய உதட்டிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தையும் மாட்டினுடைய மடுவிலிருந்து வெளிவரக்கூடிய பாலும் திரும்ப மீளாது. கறந்துட்ட பால் திரும்ப மடுவுக்கு போகுமா, போகாது. அதே மாதிரி தான் வெளிவந்த வார்த்தை திரும்ப போகாது. வேணா மன்னிச்சுக்கன்னு சொல்லலாம், ஆனால் பட்ட காயத்தை மாற்ற முடியாது. 100 வாரத்தை பேசிடுவான், பேசிட்டு மன்னிச்சுக்க முடிஞ்சு போயிருமா, முடியாது. ரசூல்லா சொல்லுவாங்க, அதாவது இவன் திருவள்ளுவர் சொன்னது வேற, ரசூல்லா சொன்னது நான் நெருப்புலால சுட்ட புண்ணு கூட என்ன செஞ்சிருமா, மா எல்ஃபிலு மினல் கவுலி இல்லா பிலிசானி, கத்தியில் குத்துனா கூட அந்த புண்ணு ஆறிடும், ஆனால் சொன்ன வார்த்தை மாறாது, சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால ஒவ்வொரு வார்த்தையும் வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமா, யோசிச்சு பேசணும். பெரும்பாலான நேரங்களில் மனிதனுடைய வார்த்தைகள் தான் அவனை என்ன செஞ்சிருது, நரகத்தின் பக்கம் கொண்டு போயிருதுங்கிறான். அவன் பேசுகிற வார்த்தை தான் நரகத்தின் பக்கம் கொண்டு போயிடுது. அதுக்கு உதாரணம் பாருங்க, அவன் ஏற்கனவே சொன்னான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அத்தாவுக்கு எத்தனை பிள்ளைங்க, மொத்தம் 12 பிள்ளைங்க. 12 பிள்ளைகளில் கடைசியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் பின்யாமின் 2 பேர், மிச்சம் 10 பேர் ஒரு குரூப்பாக இருப்பான். இந்த 2 பேரும் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. இவங்க மேலே அத்தாவுக்கு ரொம்ப பிரியம். உடனே வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் யூசுஃபை எங்களோட விளையாட அனுப்பலை, நர்த்த நல் ஆகும் என்ன சொன்னாங்க, எங்களோட அனுப்பி வைங்க, நாங்கள் அவருக்கு நல்ல விளையாட்டு காட்டுவோம், அவருக்கு நல்ல பொழுதுபோக்கெல்லாம் கொடுப்போம், வைனா லஹூல ஹாஃபிதும், நாங்கள் அவர் பத்திரமா பார்த்துக்குறோங்கிறான். அட நீ அவர் அத்தா வச்சிருக்காரு, நீ ஏன் கூப்பிடுற, அப்போ உனக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, வேற எதை என்ன இருக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சம்மதிக்கவே இல்லை. கடைசியில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம். என்ன சொன்னாங்க, இவரை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க சரி, எந்த இதுவும் நான் சொல்லலை, ஆனால் நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போகும்போது அஹாஃபும் யாக்குல வஸ்தி உபு, அத்தா சொல்கிறார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது அவனை ஓனாய் அடித்து தின்றுமோன்னு நான் பயப்படுறேங்கண்ணா. இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த யோசனையே இல்லை. கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்தோன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தான். கூட்டிகிட்டு போயிட்டு என்னமாவது ஒன்று பண்ணி அத்தாட்ட வந்து மயனை பிரிக்கணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவர் தான் சொன்னார், நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் சரி, எங்கே அவரை காட்டில் ஓனாய் அடித்து தின்றுமோன்னு பயப்படுறேன்னா அவனுக்கு பொறி தட்டிடுச்சு. இதே வார்த்தையே சொல்லிடுவோம். கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்து என்ன சொல்லிடுவான், ஓனாய். அப்போ இந்த வார்த்தை வந்து யார் தான் சொல்கிறான், முதல்ல அத்தா தான் சொல்கிறார். அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த யோசனையே இல்லை. தொலைச்சிட்டு வந்துடுவான், இல்லாட்டி எங்கிட்டாவது விட்டுட்டு வந்துடுவான், இப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். நீங்கள் கூட்டிகிட்டு போய் அவரை ஓனாய் சாப்பிட்ருமோன்னு நான் பயப்படுறேன்னு இவங்க நினச்ச உடனே எனக்கு உடனே யோசனை வந்துருச்சு. கூட்டிகிட்டு போயிட்டு சாயந்தரம் கேணியில் விட்டுட்டான், தண்ணி இல்லாத கேணியில் விட்டுட்டு வந்து என்ன சொல்கிறான், நாங்கள் ஜாமான்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு யூசுஃப் அங்கே தான் விட்டுட்டு போனோம், வந்து பார்க்கும் போது யூசுஃபுடைய சட்டை தான் ரத்தத்தோடு கிடக்கு. யோசிக்க வேணாமா, சாப்பிட்ற ஓனா என்ன கழட்டி வச்சுட்டா சாப்பிட்ற ரத்த சட்டையை, என்னங்க அதுவும் ரத்தத்தோட சட்டையை கழட்டி வச்சுட்டா சாப்பிடு. இது வந்து என்னன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த யோசனை வரல, நீ கூட்டிகிட்டு போய் எங்கே ஓனாய் சாப்பிட்ருமோன்னு நான் பயப்படுறேன்டா. அதே வார்த்தையை நினைஞ்சு நான் என்னத்தை கொண்டு வந்து ஓனாய் சாப்பிட்ருச்சு, இந்த இருக்குது யூசுஃபுடைய சட்டைன்னு. இப்போ இங்கே வேணா யார், அத்தா தான் எச்சரிக்கையாக இருக்குங்கிற பேரில் ஒரு வார்த்தையை சொல்லி மாட்டிக்கிட்டான். அப்போ இங்கே வந்து அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், பெரும்பாலான நேரங்கள் மனுஷன் பேசுகிற வார்த்தையில் தான் அவன் மாட்டிக்கிறான். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி பேசுகிறாங்க, ஹஜ்ஜை பற்றி பேசுகிறாங்க. இந்த வருஷத்துலேருந்து ஹஜ்ஜு கடமை, எல்லோரும் என்ன செய்யணும், ஹஜ்ஜு செய்யணும், உம்ரா செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஒருத்தர் எந்திரிச்சு கேட்குறாரு, யார் ரசூலுல்லாஹ் வருஷம் வருஷம் ஹஜ்ஜு செய்யணுமான்னு கேட்டார். என்ன கேட்டார், வருஷம் வருஷம் ஹஜ்ஜு செய்யணுமான்னு கேட்டார்.
ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலை, பேசாமல் இருந்துட்டாங்க. அவர் விடுற மாதிரி இல்லை, உட்கார்ந்தாரு, திரும்ப எந்திரிச்சார். யார் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுன்னு சொன்னீங்களே, வருஷம் வருஷம் செய்யணுமான்னு கேட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலை. பதில் சொல்லலை. இப்படி இருந்தால் நான் எப்படி பேசுறது? பகலை பூரா அப்படியே அலைய வேண்டியது, இங்கே வந்து மையத்தாயிர வேண்டியது. கொஞ்சமாவது பகலில் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ என்ன செஞ்சாங்க? வருஷம் வருஷம் வரலான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் பேசாமல் இருந்தாங்க. 3 தடவை அவர் கேட்குறார். 3வது தடவை கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வயின் குல்து நாம் வஜபத், நான் ஆமான்னு சொல்லிட்டேன்னா வருஷம் வருஷம் ஹஜ்ஜு கடமையாயிரும். நான் பேசாமல் இருந்தால் பேசாமல் இருக்க வேண்டியதானே? ஹஜ்ஜு வாழ்நாளில் ஒரு தடவை தான். ஹஜ்ஜு வந்து வாழ்நாளில் ஒரு தடவை தான் கடமை. வருஷம் வருஷம் ஹஜ்ஜு செய்யணும், விளம்பரத்துக்கு பண்ணுவான். ஹஜ்ஜு எத்தனை தடவைங்க? வாழ்நாளில் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு தடவை தான் ஹஜ்ஜு கடமை. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜு கடமைன்னு சொன்னப்போ அந்த ஆள் பேசாமல் இருந்தார், திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஆமான்னு சொல்லிட்டா என்ன ஆயிரும்? வருஷம் வருஷம் கடமையாயிரும். பேசாமல் இருந்தால் பேசாமல் இருக்க வேண்டியதானே? இப்போ இது மாதிரி சில நேரங்களில் நம்ம பேசாமல் இருக்கிறதுல நன்மை. எனக்கு தான் தெரியும்னு சில பேர் கேள்வி கேட்பான். அது மாட்டிக்கிறது. அப்படி தான் அஜர்த்திட்ட வந்து கேள்வி கேட்குற மாதிரி நினைச்சுக்கிறது. எனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நேசாக வாயை விட்டுறது, மாட்டிக்கிறது, வாங்கி கட்டிட்டு போயிடுறது. இந்த மாதிரி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து அபூபக்கர் சித்திக் தானே, அவங்க வாயில் சின்ன சின்ன குழாங்கல் போட்டு வச்சுருப்பாங்களாம். எப்போவுமே என்ன செய்வாங்க? குழாங்கல், சின்ன சின்ன குழாங்கல், அதை வாயில் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ கேட்குறாங்க, ஏன் கல் வாயில் போட்டிருக்கீங்கன்னு. தேவையில்லாத பேச்சு பேசிடாமல் இருக்கணும். எவ்வளோ பெண்களாக இருந்திருக்காங்க பாருங்கள். நம்மெல்லாம் இப்போ காலையில் ஆரம்பித்தா ராத்திரி வரைக்கும் பேசுகிறானாங்க. காலையில் ஆரம்பித்தா ராத்திரி வரைக்கும் பேசுகிறான். 24 மணி நேரம் பற்ற மாட்டேங்குது. 24 மணி நேரத்தை 48 மணி நேரம் ஆக்கினாலும் பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பயந்தாங்க, ஒரு வார்த்தை, அத்தியாவசியமான வார்த்தை என் வாயிலேருந்து வந்துடுமோ அப்படின்னு பயந்தாங்க. ஏன்? அல்லாஹ் சொல்கிறான் என்னென்னு சொல்லி, ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகிறது. நன்மை வலது பக்கமும் தீமை இடது பக்கமும் பதிவு செய்யப்படுது. அதனால பேசுகின்ற வார்த்தையில் என்ன செய்யுங்க? கவனமாக இருங்கன்னு அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்களில் எச்சரிக்கையாக இருப்பதற்கு தௌஃபீக் செய்வானா.